Hi, yesterday, January 22, 2025, morning 9 a.m. to 12 p.m. JEE Main 2025 the very first session, the very first shift நடந்தது. அதோட பேப்பர் அனாலிசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸ். லாஸ்ட்டில் வந்து நான் ஓவரால் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு நான் படித்ததை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்க்ளைமர் இப்போ நான் சொல்ல போகிறேன். டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த பேப்பர் அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட்லி மெமரி பேஸ்டு கொஷின். அதாவது எப்படின்னா, என்டிஏலேருந்து கொஷின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட்லேருந்தோ இல்லை நியூஸ் பேப்பர்லேருந்தோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க கொஷின் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பாங்களே, அப்போது அவங்களுக்கு என்னென்ன கொஷின் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்றத அவங்க மெமரியில் வச்சுட்டு வெளியே வந்து அவங்க கொஷினை மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த அனாலிசிஸ். அஸ் வெல் அஸ் அதில் நமக்கு 100% கொஷின் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லை 100% கொஷினும் நமக்கு கிடைக்காது. ஸோ நான் சோஃபார் சர்ச் பண்ணி எடுத்ததில் எனக்கு ஒரு 90% ஆஃப் கொஷின்ஸ் தான் கிடச்சிது. 80% 85%. ஸோ அவ்வளோதான். ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் அந்த பேப்பர் அனாலிசிஸ். அண்டு நான் ரெஃபரன்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அஸ் வெல் அஸ் இன்ஸ்டியூட்லேருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, எகெயின் இதுதான் ஃபஸ்ட் ஸ்லைடு. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ JEE Main 2025 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிவிஷன் இருக்குது. என்னென்னா பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. என்ன பேட்டர்ன் மாற்றிருக்காங்கன்னா, இனிஷியலி அதாவது பிஃபோர் JEE Mains 2025, இப்போ JEE Mains 2025 பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு. அதாவது JEE Mainஸில் எல்லாத்துக்கும் தெரியும், 2 செக்ஷன்ஸ் இருக்கும், A, B அப்படின்றது. செக்ஷன் ஏன்றது MCQ, செக்ஷன் பின்றது ஆன்சர் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். அதாவது நியூமரிக்கல் டைப், நியூமரிக்கல் ஆன்சர்ஸை நம்ம டைப் பண்ணுவோம். நியூமரிக்கல் ஆன்சர் டைப் NAT நிறையா ஃபார்ம்ஸ் இருக்கும். அது மாதிரி. சரி, ஓகே, ஜஸ்ட் நேமிங் தானே. அது மாதிரி 2 செக்ஷன் இருக்கும். பிஃபோர் JEE Mains 2025, அதாவது போன வருஷம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, செக்ஷன் ஏல வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த 20 கொஷின்ஸும் அட்டன் பண்ணோம். பட் உங்களுக்கு செகண்ட் செக்ஷனில் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. என்னென்னா 10 கொஷின்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும், அந்த நியூமரிக்கல் ஆன்சர் டைப் அதில். பட் JEE Mains 2015 பேட்டர்ன் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் செக்ஷன் ஏல வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் 20 அட்டன் பண்ணணும். பட் செக்ஷன் பியில் வந்து இப்போ சாய்ஸஸ் கிடையாது. 5 கொஷின்ஸ் தான் தருவாங்க, நீங்கள் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் டோட்டல் 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஹவ் த திங்ஸ் ஒர்க். அண்ட் ஈச் கொஷின்ஸ்க்கு 4 மார்க்ஸ், தப்பான -1 மார்க் 2 செக்ஷன்லையுமே. சரி, ஓகே, லைக் இதுதான் ஜஸ்ட் ரிவைஸ்டு பேட்டர்ன். இப்போ நான் இதை நான் சொல்கிறேன்னா, லைக் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் என்ன பண்ணியிருக்காங்க கொஷினில், ஸோ அதை பேஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நான் போல்டாக ஒரு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் இல்லாதது. ஏன்னா நான் சொன்னல மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் தான். ஸோ அந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லையான்றதே எனக்கு தெரில. பட் எனக்கு டோட்டலாக ஒரு 25 கொஷின்ஸில் வந்து 19 to 20 கொஷின்ஸ் அவ்வளோதான் கண்டுபிடிச்சேன். மீதி 5 கொஷின்ஸ் வந்து இல்லை. ஸோ நான் வந்து அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபிசிக்ஸ்ஃபுல் அசம்ஷனில் தான் ஆல்ரெடி அசம்ஷன் பண்ணிக்கிட்டேன். மேபி அந்த சாப்டரில் தான் அந்த கொஷின்ஸ் இருக்கணும். ஜஸ்ட் அதுதான். நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 வருமானம், 25 வராது. ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான் பேசிக்கலி. ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறேன். அதாவது ப்ரீவியஸ் ட்ரெண்ட்னா என்னென்னா, கொஷின் பேப்பரில் 30 ஃபிசிக்ஸ் கொஷின் இருக்கும். அது இப்போ வந்து January 25 ஃபஸ்ட்டு செஷன், அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஈவன்டோ நமக்கு 5 கொஷின்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது. பட் அவங்க லைக் என்ன சாப்டரில் அதை நேர் செய்ய போகிறாங்க, எந்த சாப்டரில் கம்மியான கொஷின்ஸ் கேட்க போகிறாங்கன்ற ஒரு ஐடியா தான். நமக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்டும் இப்போயும் பார்த்தீங்கன்னா, லைக் இதெல்லாம் வந்து 11th இருக்க சாப்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், கைனமேட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், ரொட்டேஷனல் மோஷன், கிராவிடேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட். ஸோ இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்குது. எது வரைக்கும்னா டில் இந்த ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸில் இது வரைக்கும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. பட் JEE Mains 2025 எகெயின் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக நான் பார்த்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரே கொஷின்ஸ் தான் இருந்திருக்கு. அண்டு நான் இதில் இம்பார்ட்டண்ட்டான சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், அதுலேயும் பர்டிகுலராக அந்த தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ், அது மிக்ஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் JEE Mainஸில் 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், டாபிக்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது அந்த தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ஷிஃப்ட் பேப்பரில். ஸோ அது நேரத்தில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே சிமிலர் தான், சேம் தான். அகெயின் நமக்கு 11th தெரியும், ஹைலி வெயிட்டட் சாப்டர் வந்து வெயிட்டேஜ் சாப்டர் வந்து ரொட்டேஷனல் மோஷன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பண்ணோன்னா, கொஷின்ஸ் குறைக்கணும் கரெக்டாக. ஏன்னா 30 கொஷின்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ் தான் நீங்கள் கொஷின் பேப்பர் வைக்க போகிறீங்க. பட் சர்ப்ரைசிங்லி 2 கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க ஆவரேஜாக இதுக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். பட் சர்ப்ரைஸ்லி இந்த ஷிஃப்ட்டில் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக சொல்லணும்னா 2 கொஷின்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து மட்டும். அண்டு நான் இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன், அதில் நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ண ஒரு சம் வந்து சிமிலர் சம்ஸு, அந்த மிக்சிங் ஆஃப் டயலக்ட்ரிக்ஸ். ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த கொஷின், அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. கொஷின் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு, ஓகே நம்ம நேரத்துலேருந்து கேட்டிருக்காங்கன்னு. சரி, ஓகே, பேக் டு த டாபிக்.
கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போயும் 3 கொஷின் தான். எனக்கு புரியல, லைக் 25 கொஷின்ஸில் 3 கொஷின்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மட்டும் வந்துட்டா லைக் மீதி சாப்டருக்கு எப்படி நீங்கள் கொஷின்ஸ் பிரித்து தருவீங்க அப்படின்றது. பட் ஓகே, ஏன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் ஐஐடி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன படிக்க போகிறதா இருந்தாலும் அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு முக்கியமான சாப்டர். நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திங்கனாலும் அது நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, மற்ற எல்லாத்துலேயுமே குறைச்சிருக்காங்க. பட் எகெயின் ஆப்டிக்ஸ் வந்து எகெயின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்கலி நான் படித்த வரைக்கும் நான் ஹையர் ஸ்டடீஸ் போனப்போ ஆப்டிக்ஸ் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, லைக் சிலபஸ்லையோ இல்லை கரண்ட் ரிசர்ச்லேயோ சொல்கிறேன். பட் எகெயின் அவங்க தந்திருக்காங்க. அது காரணம் வந்து சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட். ஏன்னா நமக்கு ரே ஆப்டிக்ஸ் இருக்குது, வே ஆப்டிக்ஸ் இருக்குது அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில். ஸோ அதில் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓகே, இங்கே நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. பட் ஸ்டில் நீங்கள் 11th கம்பேர் பண்ணும்போது 12th தான் ஹை வெயிட்டேஜ். நீங்கள் கொஷின்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்டு எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸில் வந்து ஒரு கொஷின்ஸ் என்ன கொஷின்னா, நல்ல கொஷின், ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸ் எது, ரிவர்ஸ் பயாஸ் எதுன்ற மாதிரி ஒரு கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபார்வர்ட் டயோட் கொடுத்துட்டு எந்த டயோட் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குன்ற ஒரு கொஷின்ஸு. நான் ஜஸ்ட் எனக்கு மெமரி பேஸில் என்ன இருக்கோ அது மட்டும் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கில்லில் வந்து வெர்னியர் கேலிஃபர்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம ஸ்க்ரூ கேஜ் பற்றி போட்டிருக்கோம். ஸோ வெர்னியர் கேலிஃபர் பற்றி போடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு த கொஷின் பேப்பர் வாஸ். இப்படி தான் அந்த சிலபஸ் பிரித்து கொடுத்துருந்தாங்க, லைக் பேட்டர்ன் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் எடுத்தோடனே பேப்பரில் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஆப்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். இதுலேயும் எஸ்பெஷலி அந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அதான் எகெயின் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அந்த ஒரு டாப்பிக்லேருந்து 2 சம்ஸ். ஸோ அந்த டைவர்சிஃபையிங் வந்து குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது பேப்பர் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு சாப்டர்லேயே ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் 2 கொஷின்ஸுங்கும் போது ஆச்சரியமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், மேபி இது கோர்ட் கேஸாக கூட ஆகலாம். என்ன அப்படின்னா, ஒரு கொஷின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், அதாவது பொட்டன்ஷியோமீட்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின். இப்போ அது சிலபஸில் இல்லை, மேபி ப்ரீவியஸ்லி இருந்திருக்கும் சிலபஸில், பட் இப்போ சிலபஸில் இல்லை. மேபி இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாப்பிக்காக ஃபர்தராக மூவ் பண்ணலாம், எகெயின் இன்டேக் எகெயின்ஸ்டாக. பட் தெரில, லைக் ஏன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த சாப்டர்லையும் இல்லை, ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி கீழே இருக்கும்ல லாஸ்ட்டாக, அதுலேயுமே கிடையாது பொட்டன்ஷியோமீட்டர். பட் தே ஹேவ் ஆஸ்ட் கொஷின்ஸ் ஃப்ரம் தட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க இது கொஷினில் வச்சது வந்து நியாயமாக இருந்தாலும் சிலபஸில் இல்லாமல் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சது வந்து லைக் அது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஓகே, நான் வந்து என்டிஏக்கு எகெயின்ஸ்டானா சொல்ல, பட் ஜஸ்ட் சொல்கிறேன் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கொஷின் பார்த்த வரைக்கும் 60% ஆஃப் கொஷின், அதாவது ஒரு 15 கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த கிராவிடேஷன்ஸ்லாம், அப்புறமேட்டுக்கு ஒரு யூனிட் அண்ட் டைமென்ஷனில் வந்து ஃப்ரம் மேக்னட்டிசம், அதாவது ஐ கெஸ் மியூ0/பியா இல்லை b/μ0 அதோட டைமென்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு டேரெக்டாக ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நம்ம அந்த μ0dl = I enclosed போடுவோம்ல. ஸோ ஜஸ்ட் ரொம்ப டேரெக்டான கொஷின்ஸ் நிறையா இருந்தது. ஸோ எனக்கு பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனும், நிறைய இன்ஸ்டியூட் நியூஸ் பேப்பர் அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்கன்னா ஈஸி டு மாட்ரேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ எகெயின் டைரக்ட் ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸில் இருந்துச்சு. ஸோ ஈவன் தோ பட் இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடாது. லாஸ்ட் இயர் என்டி அவ்வளோ அடி வாங்கியும் இந்த வருஷம் ரொம்ப எனக்கு தெரியல, இதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்லலாமா இல்லை யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணால் பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, அவ்வளோ பிரச்சனையாயும் இந்த வருஷம் ரொம்ப ஸ்மூத்தாக சிம்பிளான கொஷின்ஸ் கேட்குறது இட் இஸ் வண்டரிங். இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சிமிலர் டு பிவைக்யூஸ். இன்னொரு பிவைக்யூஸ்க்கு வந்து ரொம்ப சிமிலராக இருந்தது. என்ன கொஷின்னா, நான் பார்த்தது வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் பிவைக்யூஸ் சால்வ் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எய்ம்ஸ் ஆர் ஜேஇ மெயின்ஸ்லேயே ஒரு கொஷின் இருக்கும். என்னென்னா காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி மாறும்னு. இந்த இடத்துல ஜஸ்ட்டு காப்பர்ன்றதை மட்டும் தூக்கிட்டு கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி அஸ் டெம்பரேச்சர் மாற எப்படி மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின். இட் இஸ் லைக் சிமிலர். அந்த இடத்துல காப்பர்னு இருக்கும், அதை தூக்கிட்டு ஜஸ்ட் ஒரு கண்டக்டர்னு ஃபிட் இன் பண்ணிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சிமிலர் டு பிவைக்யூஸ். ஸோ அதெல்லாம் எகெயின் ஒரு வண்டரிங்கான ஒரு கொஷின்ஸ் தான் இந்த கேஸ் ஆஃப் ஜேஇ மெயின்ஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பேப்பர் வாஸ் ஈஸி டு மாட்ரேட். இது வந்து எகெயின் எனக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆனேன். அஸ் வெல் அஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அண்டு இன்ஸ்டியூட்லேருந்தும் அவங்க இப்படி தான் ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அண்டு லைக் இந்த வீடியோ வந்து எஸ்டர்டே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க லைக் பேப்பர் அனாலிசிஸ் போடுங்கன்னு. ஸோ அதனால் போடுறோம். லைக் போடணுன்றது வந்து தாட் கிடையாது, இல்லாட்டி நேற்றே போட்டிருக்கலாம். பட் லைக் ஓகே, ஜேஇயில் வந்து ஆர்வம் காட்டுறாங்க தமிழ் ஸ்டூடெண்ட் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, லைக் இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப பெருசாக பேப்பர் ஒர்க் பண்ணிலாம் எடுக்கலை. ஜஸ்ட்டு பைல் ஆஃப் டேட்டாஸ் அங்கேருந்து கலெக்ட் பண்ணி கொஷின் பேப்பர் நான் ஒரு தடவை பார்த்து எனக்கு என்ன தோணுதுன்றதை ஒரு டேட்டாவாக மாற்றி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்.
ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நீட் எழுத போகிறவங்களும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஏன்னா 2025 NTA கண்டக்ட் பண்ணுற ஃபஸ்ட் எக்ஸாம் இல்லை, இதுக்கு முன்னாடி UGC கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, பட் அது டிஃப்ரெண்ட் லெவல். பட் NTA கண்டக்ட் பண்ணுற ஃபஸ்ட் எக்ஸாம், அதுவும் இந்த ஆஃப்டர் ஹையர் செகண்டரி படித்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் இப்படி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் அவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இந்த வருஷம் இப்படி கேட்டிருப்பாங்கன்ற ஒரு வில்லிங்னஸ் இருக்கும். அண்டு JEE எழுதுனவங்களுக்குமே சர்ப்ரைசிங்லி பேட்டர்ன் மாதிரி இருக்குது. அதாவது 30 கொஷின்ஸ்க்கு பதிலாக 25 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல கொஷின்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்திருக்கும். பேப்பர்னா அதுக்கெல்லாம் தூக்கி போடுற மாதிரி டிஃபிகல்ட்டாகவும் கேட்கல, ஈஸியாக கேட்டுட்டாங்க. அஸ் வெல் அஸ் 30 கொஷின்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ் தான் ட்ராப் ஆனாலுமே பெருசாக நமக்கு இது கிடையாது. ஸ்டில் கரண்ட் ஆக்டிவிட்டிலேருந்து 3 கொஷின், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து 3 கொஷின் இருந்திருக்கு பேப்பரில். ஸோ பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க மோர் ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்ற மாதிரியான ஒரு அவுட்லுக் தான் நமக்கு கிடைக்குது. அஸ் வெல் அஸ் பெரிய சாப்டர்ஸ்க்கு வந்து நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி ஹை வெயிட்டேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த பேப்பர் அனாலிசிஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இதுவும் நெக்ஸ்ட் ஷிஃப்ட்ஸ்க்கு வேணும், நெக்ஸ்ட் செஷன்ஸ்க்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் மொத்தமாக பைலப் பண்ணி ஒரே வீடியோவாக போடலாம். ஓகே, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்போ